நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு. அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது. அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க, அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? இன்னைக்கு பல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட டாக்டருக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ரீசன், நீட் எக்ஸாம் மட்டும்தாங்க. ஏழை மாணவர்களா இருந்தாலும் சரி, அவங்க தகுதியான மாணவர்களா இருந்தா நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு டாக்டர் ஆகலாம். நீட் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா திறமை இருக்கிற யாருனாலும் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு டாக்டருக்கு படிக்க முடியும். அதனால நீங்க சொல்றதுக்காக நீட் எக்ஸாம் எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது திரு ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்களே. நீட் எக்ஸாம் இருக்கிறனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு விஜய் அவர்களுக்கு வலிக்குதாமா. அப்படி என்ன நடக்குது? நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி பணம் இருக்கிறவங்க மட்டும் தான் போயிட்டு டாக்டருக்கு படிக்க முடியும். நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் திறமை இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு இப்ப டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்காங்க. ஓ, இதெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு வலிக்குதோ? ஏழை மக்கள் முன்னேறது உங்களுக்கு வலிக்குதோ? ஏழை மக்கள் டாக்டர் ஆகிறது உங்களுக்கு வலிக்குதோ விஜய் அவர்களே? என் புருஷனும் கச்சேரிக்கு போனானாமா. அந்த கதையா விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சுட்டு 2வது மாநாடு நடத்துறன்ற பேர்ல என்னென்னமோ அடிச்சு விட்டுறாரு. அதாவது படத்துல வர்ற டைலாக் மாதிரிலாம் ரியாக்ஷன் இப்படின்றாரு அப்படின்றாரு. சரி, நீட் எக்ஸாம் வேணான்றீங்க. நீட் எக்ஸாம் வேணான்றதுக்கு சரியான ஒரு ரீசன் நீ அந்த மாநாட்டில் சொல்லி இருக்கணும்ல, சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட ரீசனே இல்லை, சும்மா ஏதோ ஒன்று நானும் பேசணும், 10 பேர் முன்னாடி நிற்கிறாங்க, அப்படி வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே மாஸ்க் காட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் விஜய் அவர்களே?